வணக்கம். நீங்க உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற அந்த பெரிய பீரியாடிக் டேபிள் சார்ட்டை எப்படாவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா. அது ஒரு மாதிரி விசித்திரமான வடிவத்துல இருக்கும். கரெக்ட். அது ஏன் ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் மாதிரி இல்லாம நடுவுல அப்படி அகலமா விரிஞ்சு அப்புறம் கீழே தனியா 2 ரோஸ் இருக்குன்னு எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த வடிவத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கெமிக்கல் சீக்ரெட் இருக்கு. இன்னைக்கு நாம அதைத்தான் ஆழமா பார்க்க போறோம். உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து யூனிட் 4 தி டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வர்ற முதல் தலைப்பு பொசிஷன் இன் தி பீரியாடிக் டேபிள். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு எலிமெண்டோட அட்ரஸ், அதாவது அதோட பொசிஷனை நாம சரியா தெரிஞ்சுக்கிட்டா அதோட கேரக்டர், அதாவது அதோட கெமிக்கல் பிஹேவியரை நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆமா. வாங்க இதை இன்னும் விரிவா அலசுவோம். நிச்சயமா. ஒரு எலிமெண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும், அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்ன, அது மத்த எலிமெண்ட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதனால இந்த பொசிஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அசாசம். ஓகே, அப்ப ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அது எங்க இருக்கு? பீரியாடிக் டேபிள்ல இடது பக்கம் எஸ் பிளாக் இருக்கு, அதாவது குரூப்ஸ் 1 and 2. சரி. வலது பக்கம் பி பிளாக் இருக்கு, அதாவது குரூப்ஸ் 13ல இருந்து 18 வரைக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இருக்கிறது தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓஹோ, எஸ்க்கும் பிக்கும் நடுவுல. ஆமா. இது டேபிளோட 4, 5 மற்றும் 6th பீரியட்ஸ்ல குரூப் 3ல இருந்து குரூப் 12 வரைக்கும் இருக்கு. அப்போ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அதையும் அடிக்கடி கேள்விப்படுறோமே. எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அதாவது லாந்தனாய்ட்ஸ் மற்றும் ஆக்டினாய்ட்ஸ் இந்த மெயின் டேபிளுக்கு வெளியே கீழே தனியா 2 வரிசையா வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படி தனியா? இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. பீரியாடிக் டேபிள் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க. எஸ் பிளாக் ஒரு விங், பி பிளாக் இன்னொரு விங். ஆனா இந்த டி பிளாக்கு இந்த 2 விங்ஸ்க்கும் நடுவுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசிய ஃப்ளோர் மாதிரி. இன்ட்ரெஸ்டிங். அப்போ எஃப் பிளாக் அதுதான் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட். அது எவ்ளோ ஹிடனா இருக்குன்னா நாம பார்க்குற சார்ட்ஸ்ல கூட அதை தனியா பிரிச்சு தான் காட்டுவாங்க. வாவ், அந்த விஷுவலைசேஷன் நல்ல புரிய வைக்குது. ஆனா கெமிக்கலா அங்க உண்மையில என்ன நடக்குது? ஏன் அந்த எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு தனி இடம்? எலக்ட்ரான்ஸ் எங்க ஃபில் ஆகுது? சரியான கேள்வி. அங்கதான் விஷயமே இருக்கு. நார்மலா எலக்ட்ரான்ஸ் வெளியே இருக்கிற ஷெல்ல தான் ஃபில் ஆகும். ஆனா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வெளியே இருக்கிற NS ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஆமா, எலக்ட்ரான்கள் அதுக்கு உள்ள இருக்கிற பெனல்டிமேட் ஷெல், அதாவது N-1 டி ஆர்பிட்டல்ஸ்ல ஃபில் ஆக ஆரம்பிக்குது. ஓ, உள்ள போகுதா? ஆமா. எஃப் பிளாக்ல இன்னும் ஒரு படி உள்ள ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்லான N-2f ஆர்பிட்டல்ஸ்ல ஃபில் ஆகுது. இந்த உள்ள இருக்கிற ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் நுழையறதுனால தான் இதுக்கு இவ்வளவு தனித்துவமான குணங்கள் இருக்கு. சரி, அப்போ எக்ஸாம்க்கு டி பிளாக் எலிமெண்ட்னா என்னன்னு கேட்டா எப்படி டிஃபைன் பண்றது? உங்க எக்ஸாம்க்கு தேவையான ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். The d block consists of elements in which the last electron enters a d orbital. They occupy groups 3 to 12 of the periodic table. ஓகே, அதாவது கடைசி எலக்ட்ரான் டி ஆர்பிட்டல்குள்ள போனா அது டி பிளாக் எலிமெண்ட். ரொம்ப சிம்பிள். அப்படின்னா எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தானா? இந்த 2 வார்த்தையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றத பாத்திருக்கேன். இது ஒரு அருமையான கேள்வி. இதுல தான் நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா இல்ல. இல்லைங்களா? ஆமா, எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஆனா எல்லா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸும் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். கண்டிப்பா. ஒரு எலிமெண்ட்டை டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் டெஃபினிஷன் இருக்கு. அந்த எலிமெண்ட்டோட கிரவுண்ட் ஸ்டேட்லயோ இல்ல அதுக்கு பொதுவா இருக்கிற ஏதாவது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயோ அதோட டி ஆர்பிட்டல் பாதி அளவு தான் ஃபில் ஆயிருக்கணும். பார்ஷியலி ஃபில்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ ஜிங்க் எடுத்துக்கலாம். அட்டாமிக் நம்பர் 30. அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் R3d10 4s2. இங்கே 3d ஆர்பிட்டல் எப்படி இருக்கு? 3d10 ஃபுல்லா ஃபில் ஆகிருக்கு. கரெக்ட். அதோட காமன் அயான் Zn2+ல எப்படி இருக்கும்? Zn2+னா 4sல இருக்கிற 2 எலக்ட்ரான் போய்டும். அப்போவும் 3d10 அப்படிதானே இருக்கும். அதேதான். அப்போ ஜிங்கோட ஆட்டம்லயும் சரி அதோட காமன் அயான்லயும் சரி பார்ஷியலி ஃபில் டி ஆர்பிட்டல் கிடையாது. இதனால ஜிங்க் ஒரு டி பிளாக் எலிமெண்ட். ஆனா அது ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஆஹா, இப்ப தெளிவா புரியுது. அது டி பிளாக் இருக்கிற தெருவுல குடியிருக்கு. ஆனா டிரான்சிஷன் கிளப்ல மெம்பர் கிடையாது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. நிச்சயமா. இந்த அடித்தளத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா இந்த எலிமெண்ட்ஸோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். சரி, இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் இன்னும் நல்லா மனசுல பதிய வைக்க ஒரு பெரிய அனாலஜி ஏதாவது இருக்கா? இருக்கு. பீரியாடிக் டேபிள ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடக்கிற கான்சர்ட் ஹாலோட சீட்டிங் சார்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க.
ஓகே. எஸ் பிளாக் தான் ரொம்ப முன்னாடி இருக்கிற விஐபி வரிசைகள், அதாவது குரூப்ஸ் 1 2. பி பிளாக் வந்து கொஞ்சம் தள்ளி நடுலையும் பின்னாடியும் இருக்கிற வரிசைகள், குரூப்ஸ் 13 to 18. அப்போ டி பிளாக்? இந்த டி பிளாக் வந்து ஏற்கனவே இருக்கிற சீட்டிங்க்கு நடுல திடீர்னு தேவைக்காக இன்சர்ட் பண்ணின 10 எக்ஸ்ட்ரா ரோஸ் மாதிரி, குரூப்ஸ் 3ல இருந்து 12 வரைக்கும் ஓஹோ, அதனால தான் அந்த இடம் அகலமா இருக்கு. வைக்க தனியா தெரியும். அந்த கான்சர்ட் ஹால் அனாலஜி சூப்பரா புரிய வைக்குது. அதிக மக்கள் அகாமடேட் பண்ண எப்படி எக்ஸ்ட்ரா சீட்ஸ் சேர்ப்போமோ அதே மாதிரி டி ஆர்பிட்டல்ஸ்ல 10 எலக்ட்ரான்களை நிரப்ப இடம் தேவைப்படுறதால பீரியாடிக் டேபிளும் ஹாரிசான்டலி எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்ட். டி ஆர்பிட்டல்ஸ் மட்டும் இல்லனா வெறும் 8 குரூப்ஸ் தான் இருந்திருக்கும். அப்படியா? ஆமா. இஃப் வி கனெக்ட் திஸ் டு த பிக்கர் பிக்சர், இந்த கான்செப்ட் ஏன் உருவாச்சுன்னா சுமார் 40 எலிமெண்ட்ஸ், அதாவது டி மற்றும் எஃப் பிளாக்க எங்க வைக்கிறதுங்கிற பெரிய பசில சால்வ் பண்றதுக்கு தான். மென்டலிவோட காலத்துல இந்த எலிமெண்ட்ஸ்க்கு சரியான இடம் இல்ல. ஆமா, நிறைய காலி இடங்கள் இருந்துச்சு. ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து டி ஆர்பிட்டல் ஃபில்லிங்கோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் உருவாச்சு. அப்போ இந்த அமைப்பே ஒரு பெரிய அறிவியல் சிக்கலுக்கு கிடைச்ச தீர்வுதான். சரி, இதை இன்னும் ஆழமா மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் இமேஜ் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். சரி, பிக்சர் திஸ். நீங்க ஒரு கெமிக்கல் அசெம்பிளி லைன்ல நடந்து போறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. முதல்ல வர்றது எஸ் பிளாக் ஸ்டேஷன். ரொம்ப சிம்பிளா 2 ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அடுத்து கொஞ்ச தூரம் போனதும் பி பிளாக் ஸ்டேஷன் வருது. அங்க 6 ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா டி பிளாக்குக்கு வந்த உடனே என்ன ஆகுது? அந்த ப்ரொடக்ஷன் லைன் திடீர்னு 10 ஒர்க் ஸ்டேஷன்ஸா அகலமாகுது. அப்புறம் எஃப் பிளாக்குக்கு அந்த மெயின் ஃப்ளோருக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் விங்ல இன்னும் 14 ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அந்த அகலமாகிறது தான் விஷயம். அது டி ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கிற 10 ஸ்லாட்ஸையும் அண்டர் கிரவுண்ட் விங்ல இருக்கிற 14 ஸ்லாட்ஸ் எஃப் ஆர்பிட்டல்ஸையும் குறிக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அந்தந்த ஆர்பிட்டல்ஸை ஃபில் பண்ணுது. அதனால தான் டேபிள் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த ப்ரொடக்ஷன் லைனுக்கு கலர் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே. நல்ல யோசனை. எஸ் பிளாக்க ஒரு அமைதியான நீல நிறமாகவும் பி பிளாக்க பச்சை நிறமாகவும், இந்த முக்கியமான டி பிளாக்க ஒரு போல்ட் ரெட் நிறமாகவும், எஃப் பிளாக்க ஒரு ஆழமான ஊதா நிறமாகவும் கற்பனை செஞ்சுக்கிட்டா இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லா மனசுல பதியும். ஓகே, இப்போ சில ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம லேப்ல மாட்டியிருக்கிற பீரியாடிக் டேபிள் சார்ட்டையும் எடுத்துக்கலாம். அதுல குரூப் 2க்கும் குரூப் 13க்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். ஆமா, அந்த டி பிளாக் பகுதி மற்ற பகுதிகளை விட நல்ல அகலமா தெரியும். அது ஏதோ டிசைன்காக பண்ணல. அந்த 10 டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அகாமடேட் பண்ண அந்த அகலம் தேவைப்படுது. அதுதான் அதோட இயல்பான வடிவியல். சரி, நாம யூஸ் பண்ற டிஜிட்டல் பீரியாடிக் டேபிள் ஆப்ஸ்ல கூட எஃப் பிளாக்க தனியா கீழே காட்டுறாங்களே, அது ஏன்? அதுவும் கெமிக்கல் ரியாலிட்டியா இல்ல டிசைன் சாய்ஸா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அது பெரும்பாலும் ஒரு பிராக்டிக்கல் டிசைன் சாய்ஸ் தான். அப்படியா? ஆமா. முழு டேபிளையும், அதாவது லாந்தனாய்ட்ஸையும் ஆக்டினாய்ட்ஸையும் உள்ள வச்சு ரொம்ப அகலமா காட்டுனா அது ஒரு சின்ன ஃபோன் ஸ்கிரீன்ல யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அதனால தான் சாஃப்ட்வேர் டிசைனர்ஸ் அதை அப்படி பிரிச்சு காட்டுறாங்க. ஓஹோ. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற கெமிக்கல் ரியாலிட்டி என்னன்னா, அந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் லாந்தனம் மற்றும் ஆக்டினியம்க்கு அப்புறம் வர வேண்டியவை. அந்த இடத்துல டேபிள் இன்னும் 14 எலிமெண்ட்ஸ் அளவுக்கு விரியுது. இது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நீங்க சொன்னீங்க பொசிஷன் வந்து கெமிக்கல் ஃபேமிலியை குறிக்குது, வெறும் நியூமெரிக்கல் ப்ரோக்ரஷனை இல்லைன்னு. இதுக்கு ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? இருக்கு. அட்டாமிக் நம்பர் படி பார்த்தா நிக்கல் 28க்கு அப்புறம் காப்பர் 29 வருது, அப்புறம் ஜிங்க் 30 வருது. நீங்க நினைக்கலாம் எலிமெண்ட்ஸை அட்டாமிக் நம்பர் படி வரிசைப்படுத்தினா எல்லாம் சரியா வருமே. ஆமா, அப்படிதானே நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆக்சுவலி பீரியாடிக் டேபிள அட்டாமிக் நம்பரை மட்டும் வச்சு உருவாக்கல, கெமிக்கல் பிஹேவியர் மற்றும் ஆர்பிட்டல் ஃபில்லிங்கை வச்சு தான் உருவாக்குனாங்க. அப்படியா? காப்பரை குரூப் லெவல்ல வைக்க காரணம் அதோட கெமிஸ்ட்ரி அதுக்கு கீழே இருக்கிற சில்வர் மற்றும் கோல்டு கூட ரொம்ப ஒத்துப்போகுது. அதோட பொசிஷன் ஒரு கெமிஸ்ட்க்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த எலிமெண்ட்டுக்கு +1 மற்றும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும், இது ஒரு நல்ல கண்டக்டர்னு சொல்லுது. அதோட குடும்ப குணங்களை அதோட இடம் சொல்லுது. அப்போ ஒரு எலிமெண்டோட பொசிஷன் அதோட குணம் எப்படி இருக்குன்னு சொல்ற ஒரு குறிப்பு மாதிரி. அப்போ இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸோட பொதுவான குணங்கள் என்ன? அந்த இடத்துல இருக்கிறதுனால அதுங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர் வருது? மிக சரியான கேள்வி. அந்த பார்ஷியலி ஃபீல்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த எலிமெண்ட்ஸ்க்கு சில ட்ரேட்மார்க் குணங்கள் இருக்கு. ஒன்று, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். உதாரணத்துக்கு அயன் வந்து Fe2+ ஆகவும் இருக்கலாம், Fe3+ ஆகவும் இருக்கலாம்.
அதனால தான் இரும்பு துரு பிடிக்குது. கரெக்ட். ரெண்டாவது, இவைகள் நல்ல கேட்டலிஸ்ட்ஸா செயல்படுது. நம்ம இண்டஸ்ட்ரியில பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்த டி பிளாக் மெட்டல்ஸை தான் பயன்படுத்துறோம். அப்புறம் நம்ம லேப்ல பாக்குறோமே, காப்பர் சல்ஃபேட் நீல நிறத்துல இருக்கு, பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஊதா நிறத்துல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா. மூணாவது முக்கியமான குணம், இவைகள் கலர்டு காம்பவுண்ட்ஸை உருவாக்கும். அந்த டி ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒளி ஆற்றலை உறிஞ்சு ஒரு ஆர்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டலுக்கு தாவுறதால தான் இந்த நிறங்கள் உருவாகுது. வாவ்! கடைசியா, பல டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இரும்பு காந்தமா மாறுறதுக்கு காரணமும் இந்த அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் தான். இந்த எல்லா அதிசய குணங்களுக்கும் காரணம் அதோட பொசிஷன் மற்றும் அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிறவங்களுக்கு சில கீ டேக்அவே சொல்லிடலாம். முதலாவது, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எங்க இருக்கும் கேட்டா என்ன சொல்லணும்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிளோட 4, 5 மற்றும் 6th பீரியட்ஸ்ல குரூப் 3லேருந்து குரூப் 12 வரைக்கும் இருக்கு. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதன்படி பார்த்தா மொத்தம் 4 சீரீஸ்ல பிராய 40 டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எஃப் பிளாக். எஃப் பிளாக்ல லாந்தனாய்ட்ஸ் பீரியட் 6 மற்றும் ஆக்டினாய்ட்ஸ் பீரியட் 7ன்னு 2 ரோஸ் இருக்கு. ஒவ்வொரு ரோலையும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு. டு நாட் கன்ஃபியூஸ் திஸ் வித் தி மெயின் டேபிள்ஸ் லேஅவுட். டேபிள் ரொம்ப அகலமா போகாம இருக்க இதை தனியா கீழே காட்டுறாங்க. இது ஒரு டிசைன் வசதி தான். சரி, ஒரு எலிமெண்ட்ட எப்போ டி பிளாக்னு சொல்றோம், எப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்றோம்? அந்த முக்கியமான வேறுபாடு. ஒரு எலிமெண்ட்டை டி பிளாக்னு சொல்றோம்னா அதோட கடைசி எலக்ட்ரான் டி ஆர்பிட்டலுக்குள்ள நுழையும் போது. ஆனா டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்லணும்னா அதோட ஆட்டம்லயோ இல்ல காமன் அயான்லயோ பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். இதுதான் அதோட ஸ்ட்ரிக்ட் டெஃபினிஷன். அதனால தான் ஜிங்க் ஒரு டி பிளாக் எலிமெண்ட், ஆனா டிரான்சிஷன் எலிமெண்ட் இல்ல. கரெக்ட். கடைசியா இந்த டேபிளோட அகலத்தை பத்தி. டி பிளாக் பீரியட்ஸ்ல டேபிளோட விட்த் 10 எலிமெண்ட்ஸ் அதிகமாகுது. எஃப் பிளாக்ல இன்னும் 14 அதிகமாகுது. ஏன்னா அத்தனை டி மற்றும் எஃப் ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகுறதுக்கு இடம் வேணும். அந்த அகலமே எலக்ட்ரான் ஃபில்லிங்கோட ஒரு நேரடி பிரதிபலிப்பு. சரி, நாம இன்னைக்கு பார்த்தத வேகமா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி. எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் டேபிளுக்கு கீழே இருக்கிற அடித்தளம் மாதிரி. இதுக்கு காரணம் எலக்ட்ரான்ஸ் வெளியே இருக்கிற எஸ் ஆர்பிட்டலுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற n-1d அல்லது n-2f ஆர்பிட்டல்ஸை ஃபில் பண்ணுது. ஆமா, நம்ம கான்செர்ட் ஹால் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பிளாக் தான் நடுவுல இன்சர்ட் பண்ணின 10 எக்ஸ்ட்ரா ரோஸ். இதனால தான் பீரியாடிக் டேபிள் அகலமாகுது. இந்த பொசிஷன் வெறும் அட்ரஸ் இல்ல, இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ளூ பிரிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாதுன்றத மறக்காதீங்க. ஜிங்க் தான் அதுக்கு சிறந்த உதாரணம். கடைசியா ஒரு எலிமெண்டோட பொசிஷன் அதோட கெமிக்கல் ஃபேமிலியை சொல்லுதே தவிர வெறும் அட்டாமிக் நம்பர் வரிசையை இல்ல. அதனால தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், கலர்ட் காம்பவுண்ட்ஸ் மற்றும் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி மாதிரி தனித்துவமான குணங்கள் இருக்கு. So, the periodic table's shape is not random. It's a map of how electrons build up atoms level by level. இன்னைக்கு நம்ம டேபிளோட அமைப்புக்கு காரணம் டி மற்றும் எஃப் ஆர்பிட்டல்ஸ்னு பார்த்தோம். உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒருவேளை எதிர்காலத்துல சயின்ஸ் இதைவிட ஆழமான, இன்னும் காம்ப்ளெக்ஸான ஜி ஆர் ஹெச் ஆர்பிட்டல்ஸை கண்டுபிடிச்சு அந்த எலிமெண்ட்ஸை உருவாக்குனா இந்த பீரியாடிக் டேபிளோட வடிவம் நாம இன்னைக்கு கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு முழுமையா மாறுமா? யோசிச்சு பாருங்க.